அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஒரு வழக்கமாக சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் பின்பற்றி வந்தா அதை மாற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம், எவ்வளவு சிரமமா இருந்தாலும். ஆனா இந்த விஞ்ஞான காலத்துல மாற்றித்தான் ஆகணும்னு வர்றபோது மாற்றித்தான் ஆகணும். உதாரணமாக, போர் என்பது எப்ப தேவையாக இருந்தது? இப்ப தேவைதானா போர்? அது உணர்ந்து திருந்தி கொண்டால் உலகம் முழுவதும் போர் ஒழிஞ்சிடும். போர் ஒழிந்தால் எப்படி இருக்கும் உலகம்? அதே போல எல்லாரும் சேர்ந்து கருத்துல தெளிவான முடிவெடுத்து நாம் வாழ்ந்து வந்தா கட்டாயம் எந்த சீர்திருத்தம் வேணுமோ அதை செய்து கொள்ளலாம். சீர்திருத்தம் என்பது, அதாவது எங்கேயாயிலும் தவறு நடந்திருந்தால் அதை திருத்திக் கொள்ளத்தான், வேற ஒண்ணும் இல்லை. அன்பர்களே, ஒரே இயற்கையில ஒரே ஒரு நீதியை நினைச்சு பார்ப்போம். உலகத்துல இப்போ 600 கோடி ஜனத்தொகையிட்டு கணக்கு எடுத்திருக்காங்க. 600 கோடியில 300 கோடி பெண்கள், 300 கோடி ஆண்கள். யார் செய்தது? இறையாற்றலே ஒரு ஆணை உற்பத்தி செய்தால் அவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்த பிறகு வயசு வந்தா ஒரு பெண்ணு வேணும். 22 வயசுல போய் அவன் பெண்ணு எங்க தேடுவான்? பெண்ணு இல்லைன்னா அப்போ ஆணை உற்பத்தி பண்ண உடனேயே இயற்கையில பெண் உற்பத்திக்கு வழி ஏற்படுத்தி அதை செய்து வச்சிருக்கு. அப்போ பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள். அப்போ மதிப்பு சமமாக இருக்கணுமா இல்லையா? இந்த இடத்துலதான் நாம் தவறு செய்துட்டோம். இப்ப சமுதாயத்துல என்னன்னா, பெண்கள் என்று சொன்னாலே ஒரு அடிமை வாழ்வு, வேலைக்காரி, அவ்வளவுதான். ஆனா உண்மையில் என்ன? எல்லாரும் உடம்புலயும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. முதல் யார் ரத்தம் இந்த உடம்புல ஓடிச்சுன்னுட்டு பாருங்க. அம்மாவுடைய ரத்தம் தவிர வேற எந்த ரத்தம் ஓடி இருக்க முடியாது. அப்படி பாதி ஆண்கள் பாதி பெண்களாக உள்ள இந்த பிரபஞ்சத்துல, உலகத்துல பாதியாக உள்ள ஆண்களை அடுத்த பாதியாக உள்ள பெண்கள் தான் உருவாக்கி பெற்று வளர்த்து வாழ வச்சிருக்காங்க. யாராலும் மறுக்க முடியுமா? பாதி ஆண்கள் பாதி பெண்கள் என்பதை எல்லாரும் ஒப்புக்கொண்டோம். ஆனால் அந்த பாதி ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் மற்ற பாதி பெண்கள் தான். அப்போ எந்த அளவுல நாம் சம மதிப்பு கொடுக்கணும் என்று தெரிஞ்ச, பெண்களுக்கு சம மதிப்பு மாத்திரம் இல்ல, ஒரு சிறந்த மதிப்பு கூட கொடுக்கணும். இது ஒரு முகஸ்துதியாக பேசுவது அல்ல. ஏன்னா இப்போ என்னுடைய அம்மாவும் இங்கே இல்லை, என்னுடைய மனைவியும் இல்லை. நான் பேசுவது உலகம் முழுவதும் உள்ள அம்மாக்கள், சகோதரிகளை பற்றி தான். பெண்களை பற்றி மேல்நாட்டில் ஒரு கருத்து இந்த மாதிரி ஒரு சபையில ஒண்ணு பேசிட்டு இருக்க.
ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களெல்லாம் சன்னியாச வாழ்க்கையில் இருக்கிறீங்க, பெண்களுடைய பெருமையை நீங்க எப்படி பேச போறீங்க, பெண்களுக்கு எப்படி பெண்களுடைய குணாதிசயங்கள் தெரியும்னு கேட்டாங்க. ஆமா, நான் சன்னியாசி இல்லை, குடும்பத்தவன் சொன்னேன். குடும்பம் நடத்திட்டு வர்றீங்களா? ஆமா. கல்யாணம் ஆயிப்போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க கட்டாயம் 2 கல்யாணம். ஐயா எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு அற்புதமா இருக்குது. பெண்களை பற்றி, சம உரிமை பற்றி பேசலாம். இதுல சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கூட சமுதாயத்தை கெடுத்துடுது. திருமணம் நடக்குது, பெண்ணை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, வாழ வைக்கிறாங்க. பெண் தாயும் தந்தையும் சேர்ந்து இந்த பையனுக்கு எள்ளு தண்ணி அது இதெல்லாம் கொடுத்து தத்தம் பண்ணிடுறாங்க. என் பெண்ணை தத்தம் பண்ணிட்டேன். இது என்ன கொடுமைன்னு பாருங்க. திருமணத்துல இப்ப நடக்குது எல்லாம். அதை தவிர்த்து நான் திருமணத்தை செய்து வைக்கிறதுன்னுட்டு வந்த பிறகு சுமார் ஒரு 300 திருமணங்கள் அது இல்லாதையே நடந்தது. இது என்ன கொடுமை? பெற்று வளர்த்து எல்லா படிப்பையும் கொடுத்து எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து, ஆனா ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் பெண்ணை பையனுக்கு தத்தம் பண்ணிடுறதா? இது எவ்வளவு கொடுமையான மனவினை நிகழும் போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவன் ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து மணமதை பெற்றோ ஈந்தோ பலர்கான தத்தம் செய்வார். குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை அன்றி எண்ணவில்லை என்ன எழுதி வச்ச. அன்பர்களே, உயர்வா பேச வேண்டாம், தாழ்வா பேச வேண்டாம். அவரவருடைய மதிப்பை உணர்ந்து கொள்வோம். ஒரு சன்னியாசிகள் கூட்டம், அதுல என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும்னுட்டு, அது பெரிய நிறுவனம். தலைவர் சொன்னாரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு 4 பேர் என்ன அழைச்சாங்க. தலைவர் கூப்பிடுறாரு, நான் மரியாதையா ரிட்டர்ன் போனேன். ஐயா, நீங்க உலக சமாதானன்ற நூல்ல எழுதியிருக்கீங்க, கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினா அவன் கூட ஞானம் பெறலாம்னு எழுதியிருக்கீங்க. பெண்ணை தொட்டுட்ட பிறகு அவனுக்கு ஞானம் எப்படி வரும் கேட்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி எழுதிட்டதுனால பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது உலகத்துக்கு. அதை உங்களாண்ட சொல்லணும்னு தான் நாங்க கூப்பிட்டோம். நாங்க சரி, ஞானிகளாக இந்த உலகத்துல வந்தவங்க எவ்வளவு பேருன்ட்டு எண்ணி பாருங்க. ஆமா, எவ்வளவு பேர் வந்தாங்க. அவர்கள் எல்லாம் பெண் வயிற்றில உருவானவர்கள் தானே. பெண்ணோட ஆண் சேர்ந்த கலவையில உற்பத்தி ஆனவங்க தானே. ஆமா, அப்படி இருக்கும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானம் வராதுன்றீங்கள. அந்த ஞானிகள் எல்லாம் என்ன ஆகுது இப்போ? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்பிடு போட்ட, ஐயா நாங்க செய்தது எண்ணின்ற தப்பு தான், நீங்க போய் வாங்கன்னு சொன்னாங்க. இப்படி காண்பிச்சேன். இதுல ரத்தம் போடுதா இல்லையா? பிடிச்சு பாருங்க உங்க உடம்புல. முதல் ரத்தம் எங்க இருந்து வந்தது? அம்மா கொடுத்த ரத்தம் தான், அம்மாவுடைய ரத்தம் தான் தொடர்ந்து வருது. இந்த நன்றி கூட வேண்டாமா நமக்கு? சில மேல்நாடுகள்ல
சம மதிப்பு கொடுக்குறாங்க. பொதுவாக மதிப்பு குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில பல கட்டங்கள்ல சம மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல சம மதிப்பு இல்லை, கீழ்த்தரமான ஒரு வேலைக்காரி என்ற அளவுல தான் வச்சுக்கிறாங்களே தவிர சம மதிப்பு கொடுக்கறதே இல்லை. இதுக்கு காரணம் இன்னொன்னு சொல்றேன். பெண்ணையும் பெற்றாங்க, பிள்ளைகளையும் பெற்றாங்க, அவர்களுக்கு சொத்து இருக்குது, பங்கு போடுறாங்க. பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பிரிச்சு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை இல்லை. இது என்ன அநியாயம்? அந்த சொத்து உரிமை இல்லைன்றதுனாலேயே அவர்கள் மதிப்படியோடு ஆற்றுவோம். இனிமே நீங்க சட்டம் கொண்டு வரணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக பெற்றோர்களுடைய நிதி உதவியாக இருக்கணும் என்ற சட்டம் என்ன வேண்டாமா? அது இருந்தா மதிப்பு நல்லா இருக்கு. ஆண்களோ பெண்கள் இருந்தால் அவர் மறுமணமே கொள்வார், வீண் பழி சொல்வார். இந்த விதமதை கொண்டு பெண்கள் செய்தார். மாண்புல மனிதர் செய்த மத நூல்கள் பலது ஒப்பும். ஊன் உடை வசதி கொண்டு ஒருவனே பல பெண் கொள்ள, ஒருவனுக்கு ஒரு பெண் போதும், ஒவ்வாத போது வாழ்வு திருமணம் மாற்றிக்கொள்ளும் தெய்வீக உரிமை தன்னை இருவருக்கு இருந்து பெற்றோர் ஈட்டிய மிகுதியான பொருளிலே சமபங்கியும் புகழுள்ள சட்டம் வேண்டும். ஆண்களுக்கு தான் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல உரிமை உண்டு, பெண்களுக்கு இல்லை என்றால் யாரை எடுத்து பாருங்க, ஆளு பெண் இல்லாத ஆண் வந்தானா உலகத்துல? ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த பகுதி தான். இயற்கையிலே அந்த சமமான மதிப்பு இருக்குது. அதை மதித்து நடக்கக்கூடிய சமுதாயம் தான் வேண்டும். அன்பர்களே, இன்னொரு பெரிய சிரமம் இப்போ நடந்துட்டு வருது. பெண்கள் எல்லாம் அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது சொல்றாங்க. சரி, அது ஒழுக்கத்துக்காக. ஆனா ஆண்கள் அதே ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுமே இல்லையோ? ஆண்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர பெண்கள் ஒழுக்கம் எந்த இடத்திலையும் கெட்டு போகாது. ஆண்கள் தான் பெண்கள் ஒழுக்கத்தை பாதிக்கிறாங்களே தவிர எல்லா பெண்கள் மேலேயே சொல்லக்கூடாது. அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், பெண்கள் பிறந்த குழந்தையிலேயே சில இடங்கள்ல கொண்டு போட்டுடுறாங்க. என்ன கொடுமை! நான் ஒரு அம்மாவை கேட்டேன், என்ன இந்த மாதிரி செய்யறாங்க? நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்ன்ற. என்னம்மா, ஆம்பளையா இருந்தா பையன் 4 வயசாச்சு, ஒரு நிசார் அரைக்கால் போட்டு அதுல இருந்து அவன் பள்ளிக்கூடம் போற வரைக்கும் அந்த அரைக்கால் நெசார்லயே வச்சிருப்பேன் நான். ஒரு பெண்ணா இருந்தா என்ன பண்ணணும்? எத்தனை பாவாடை தைக்கணும், உள்ளாடை தைக்கணும், மேலாடை தைக்கணும், அது காலத்துக்கு காலம் மாற்றிக்கொண்டே இருக்கணும், புடவை கொடுக்கணும். இது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதனால பெண்கள் வளர்க்கவே ரொம்ப சிரமமா இருக்குதுன்ற. அவன் உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு கேட்டேன். பேசாம வாயமா. அது மாதிரி பெண்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத காலமா இருக்குது பழக்கத்தினாலே. யாராயிலும்
ஆண் இல்லாத பெண் உற்பத்தி ஆயிருக்காங்களா உலகத்துல, பெண் இல்லாத ஆண் உற்பத்தி ஆயிருக்காங்களா? அதை பாருங்க. இயற்கையில அந்த சமம் இருக்கிற போது ஏன் இங்கே பொருளாதாரத்துறையில தோஷம் பண்ணணும்? பொருள் துறையில மோசம் இல்லைன்னு சொன்னா எல்லா வகையிலையும் சமமா இருக்கும். எங்க எனக்கு ஒன்றும் இல்லை நீ குடுன்னு கையேந்துறானா அங்க போச்சு அவனுடைய மரியாதையை. அதே போல பெண்ணினத்தை கையேந்த வச்சுட்டாங்களே தவிர எங்க அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்துல எனக்கும் பங்கு இருக்குது, அதை வச்சுட்டு நான் வாழ முடியும் என்ற அளவு இல்லை. அப்போ பெண்களுடைய மதிப்பை உணர்ந்தால் வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் எந்த அளவு மதிப்பு கொடுத்து வாழணுமோ வாழற போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் வாழ்க்கைன்னு பாருங்க. இப்ப பொதுவாக என்ன நடக்குது? ஒரு பெண் என்று சொன்னா அந்த பெண் ஒரு அடிமை வாழ்வு, ஒரு வேலைக்காரி, அந்த அளவே பெரிய அளவு. மாமியாருக்கு பயந்துத்தான் வாழணும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கஷ்டமும் ஒரு பெண்ணுக்கு வாயை திறக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? அதை ஒட்டித்தானே வரும். நல்ல குழந்தைகள் வர்றதுக்கு இல்லை. உலகத்துல இந்த அநீதி நீங்கி நீதியான முறையில பெண்களுக்கு சம மதிப்பு வரக்கூடிய சட்டம் வேணும். அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. 4ஆம் வட்டத்துல என்ன ஆகி போச்சுன்னா கழுதை தேய்ச்சி கட்டெரும்பாச்சுன்னாங்க. அந்த மாதிரி அது அடியோட போச்சு. ஒரு காலத்துல ஒரு பொருள் உரிமை உண்டு நெட்டு கொண்டு வந்தாங்க, சட்டம் நிலைக்கல. ஆணாதிக்கம் யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பாதுகாப்பு பராமரிப்பு என்ற 2 வேண்டும். பாதுகாப்பு பராமரிப்பு இல்லாத எந்த ஜீவனும் வாழ முடியாது. அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது. அந்த பாதுகாப்பு பராமரிப்புக்கு பதிலா அவருடைய சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் மறுத்துவிட வேண்டும் என்பது இல்லை. அந்த அளவுல ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க, நான் எப்படி உருவான, வளர்ந்த, வாழ்ந்த. அத்தகைய ஒரு பெருமையுள்ள அம்மா அவர்கள் தான் என்ன வளர்த்தாங்க, உருவாக்கினாங்க. அம்மா வேற இல்லை, மகள் வேற இல்லை, எல்லாம் பெண்ணா. அந்த மாதிரி இன்னும் பெண்களுடைய மதிப்பை சாதாரணமா எல்லாரும் உணரல. நான் 22 தடவை மேல் நாட்டுக்கு போய் வந்திருக்கேன். கிழக்க போய் மேற்கு வந்தது உண்டு, மேற்கு போய் கிழக்கு வந்தது உண்டு. வழியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை என்பது இல்லவே இல்லை. ஏதோ சில இடங்கள்ல கொஞ்சம் தாராளமா இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இங்க வந்த பிறகு அது மாத்திரம் இல்லை, மேல்நாட்டெல்லாம் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன் டே எல்லாம் கொண்டாடுறாங்க. அவ்வளவு தூரம் போய் சுத்தி பார்த்து வந்தன. மனைவிக்கு ஒரு நாள் கொண்டாடுறாங்களான்னா இல்லவே இல்லை எங்கேயும். அதனால்தான் நான் திரும்பி வந்த பிறகு என்னுடைய மனைவி கிட்ட சொல்லி, நாம் இது ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு சொன்னேன். செய்யுங்க.
அப்போ அவளுடைய பிறந்த நாளையே வச்சு ஆகஸ்ட் 30 மனைவி நலவேட்பு நாள் என்றது ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிச்ச. அப்போ மனைவிக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்ன்றது இருக்குது இல்ல, யாருக்கும் எல்லாரும் மறந்துடுறோம், நல்லதெல்லாம் மறந்துடுறோம். அப்போ அதுக்காக ஒரு கவியை ஏற்படுத்துறது. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்து கடமையாற்ற பற்றற்ற துறவியான குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி மற்றவர்க்கும் தொண்டாற்று என் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் எழுதியிருக்க. இந்த கவியை சொல்லி கணவன் வந்து ஒரு பூச்செண்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்தமா வாங்கிக்கிட்டு ஒரு பழம் கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அதுதான் விழா. இப்போ பல இடங்கள்ல நடக்கிறது நீங்க பார்த்திருக்கலாம், சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்த்திருக்கல. ஆகஸ்ட் 30 எல்லா மன்றங்கள்லயும் மனைவி நலவேட்பு நாள்ன்றதை கொண்டாடுறாங்க. இதுல என்னன்னா பழக்கமாய் போச்சு பாருங்க, அடிமையாகவே நினைச்சிட்டு இருந்தது. அங்க மாண்புமிக்கு எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் என்று சொல்ற போது வாய் வரல. எப்படி மாண்புமிக்க என் மனைவியை நான் சொல்றது? என்ன குறைஞ்சு போச்சு? உண்மையை தானே சொல்லணும். எப்படி மாண்பு? பெற்றோரை விட்டு பிறந்த வீட்டை விட்டு பிறந்த உயிரை விட்டு பிரிந்து வந்து பற்றற்ற துறவியான கடமையேற்ற வந்திருக்காங்களே ஒவ்வொருவரும். யாராலும் மறுக்க முடியுமா? அத்தகைய துறவிய சாதாரண எந்த நான் துறவின்னு அதெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான்னா 1 கிலோ உத்ராட்சமும் ஒரு காவிய வச்சு இருந்தா எவ்வளவோ பெருமைப்படுத்துறோம் அவங்களுக்கு. இந்த துறவுக்கு எந்த பெருமை நாம படுத்த முடியும்? பெற்ற வீடு, பிறந்த வீடு, அத அங்கேயே வளர்ந்த வீடு, அப்பேற்பட்ட உறவை விட்டுட்டு திருமணம் ஆன உடனே வந்துடுறாங்களே இல்லையா? இது யாராயிலும் எண்ணி பார்த்தீங்களா? பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையாற்ற பற்றற்ற துறவியென குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதிவாய்க் கொண்ட நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி மற்றவர்க்கு தொண்டாற்றும் எந்த மாண்புமிக்க மனைவியை நான் மதிக்கின்றேன் என்று சொல்ற போது இதுவரைக்கும் திட்டியே பழக்கமாச்ச. மாண்புமிக்க என்ற போது வாழ்க்கை வரல. அப்போ நான் அங்க பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு நல்ல துணிஞ்சு சொல்லுப்பா, ஒன்னும் தப்பில்லை அந்த மாதிரி அப்படியெல்லாம் பழகி கொடுத்துருக்க. ஆகவே இரண்டாவது சினம் தவிர்த்தல்ல ஒரு பாடம் கொடுக்கிறேன். பொதுவா யார் பேர்ல சினம் வருது, யார் பேர்ல அடுத்தடுத்து சினம் வருதுன்றது அன்னைக்கு விளக்குறேன். எல்லாரும் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. யார் ஒருவர் நமக்காக வாழ்க்கையே தியாகம் செய்து கொண்டு காலையில மாலை வரைக்கும் நமக்காகவே உழைக்கிறார்களோ அவர்கள் பேர்ல தான் அடுத்தடுத்து சினம் வரும் ஒருத்தருக்கு. அது வேலைக்காரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். யார் ஒருவர் நம்முடைய நன்மைக்காகவே காலையில இருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறாங்களோ அவங்க பேர்ல தான் அடுத்தடுத்து சினம் வரும். இது பாருங்க, நன்றி கட்ட வேலை இல்லாத. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொருவரும் கவனிச்சு பாருங்க.
ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்தாலே ஆயுள் பரியந்த நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆயுள் பரியந்த அவங்க தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லா உரிமையும் விட்டுட்டு கடமை செய்யறாங்க. அத்தகைய ஒரு ஆன்மாவுக்கு மாண்புமிக்கு எந்த மனைவியை சொல்றதுக்கு வாய் வரலன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு காலம் போகும் அந்த துணிவும் தெளிவும் வர்றதுக்கு? எல்லா சமையல்லாம் செய்யறாங்க. நாம் தினந்தோறும் சாப்பிடுறோம். எவ்வளவு நாளைக்கு ஒவ்வொரு சமையல் அற்புதமாக தேவாமிர்தமாக அமையுது. அந்த மாதிரி நல்லா இருக்கிற போது ருசிச்சு சாப்பிட்றோமே. அன்னைக்கு ஆயிரம் கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, செய்தது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிரியமா இருக்குது அன்னிட்டு ஒரு நாளாகிலும் சொல்லி பார்த்தீங்களா? இந்த நன்றிய எத்தனை பேர் சொல்றோம்? இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் மனைவியை தவிர வேற ஒருவருக்கும் அந்த அளவுக்கு நன்றி சொல்றதுக்கு வேற யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணெனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற பெயர்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர்? இறைவன் பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணா, எல்லா ஜீவனும் உற்பத்தி பண்ணா, எல்லாம் செய்தாச்சு. ஆனா உயிர்களை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்திருக்கா இறைவன் பாருங்க. பெண்ணினத்தை உற்பத்தி செய்து விட்டான். அவன் வேலையில பாதி வேலைய பெண்கள் தான் செய்யறாங்க. எந்த இடத்துல எந்த உயிர் உற்பத்தி ஆகணும்னு சொன்னாலும் பெண்ணினத்துல இருந்து தான் வரணும். அத்தகைய பெண்ணின் மதிப்பை நாம் உணராத போது நன்றி கெட்ட வாழ்க்கையாக அமையும். நன்றி இல்லை என்றால் வாழ்க்கையில அமைதியும் மதிப்பும் நிறைவும் வராது. அதனால எல்லாரும் நன்றியோட இருக்கணும். அந்த நன்றிக்காக ஒவ்வொருவரும் அவரவர்கள் மனைவிக்கு என்ன நன்றி கடன் செய்யணுமோ செய்தா பரவாயில்ல. நான் கேட்ட சில இடங்கள்ல கொடி கழுதன்றாங்க. என்ன ஒரு நாளைக்கால அந்த அம்மா இந்த ஆளை கழுதன்னு சொல்லி இருந்தா என்ன ஆகும்? இப்போ இது எல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். இதான் கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் உணர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில எந்த இடத்துலையும் சிக்கல் இருக்கவே இருக்காது. நான் எண்ணினபடிதான் அவங்க செய்யணும் அன்றீங்களே, நீங்க என்றதெல்லாம் எப்பவும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் என்றது கூட சரியா இருக்கலாம். ஏன் யோசித்து அது சரியா இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? அன்பர்களே, இன்னும் ஆண் பெண் மதிப்பை உணர்ந்து நடக்கணும்னு சொன்னா குழந்தைகள் எதிரில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்க பாருங்க, அங்க அவர்கள் நடந்து கொள்ள விதத்தை குழந்தைங்க சரியா கவனிச்சுக்கிட்டே இருக்கான்.
குழந்தைகளுக்கு பொதுவா அம்மா பேர்ல தான் அதிகமான பாசம். என்ன அப்பா இப்படி திட்டுறாங்களேன்னு அன்னையில இருந்து வர 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 அப்பா மேல வெறுப்பு. அப்போ அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி உருவாகும்? கணவன் மனைவி உறவுல விரிசல் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அதே போலதான் வரும். நான் எப்படி ஒன்னாலும் இருப்பேன், எனக்கு நல்ல குழந்தை வரும்னா வராது. எந்த மாதிரியான குழந்தை உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். ஒரு அம்மையாரு, நான் ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கேன், 2-3 வயசு ஒரு குழந்தை, அது அவங்கள அடிக்குது, பிடிச்சுது, தலையை பிடிக்குது. அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. நின்னபடியா அவங்களாலையும் பொறுக்க முடியல. நான் பேசிட்டே இருக்கும் பாரு, சுவாமிஜி இந்த குழந்தைய பாருங்க, என்ன பண்றான், என்ன தொந்தரவு பண்றான், பேச்சே கேட்க ஒட்ட மாட்டேன்றான், அடிக்கிறான் ஒதுக்கிறான் பாருங்க. அந்த சமயத்தை நான் தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் போறக்கூடியவனா இருக்கேன்னா அந்த அம்மாவுக்கு மனசுல பட்டது. ஏம்மா, அவன் செய்யறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா, நீங்க கணவன் மனைவி உங்க 2 பேருக்குள்ளாக நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னா அவன் எடுத்து காட்டுறான்னு. எப்படி தெரியும் உங்களுக்கு? எந்த காலத்திலயும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு, தக்கார் தகவலால் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அவன் நல்லவன் கெட்டவன்றது அவன் குழந்தை மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு. அதுபோல நாங்க ஆணும் பெண்ணும் ஒரு அன்பாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தா இந்த குழந்தைகள் எல்லாம் அதே போலதான் வரும். ஒவ்வொரு உறுப்பும் எடுத்து பாருங்க, கணவன் மனைவியினுடைய தந்தை தான் ஒரு குழந்தை. அப்போ எல்லாருக்கும் நல்ல குழந்தை வேணும்னு விரும்புறீங்களே இல்லையா? நீங்க நல்லவங்களா இருந்தாதான் நல்ல குழந்தை பிறக்கும். ஒருதலை பட்சமாக இருந்தால் அதே போலத்தான் இருக்கும். இப்படியே சமுதாயம் போயிட்டே இருந்தா என்ன? அதனால சிந்தனையாளர்கள்லாம் கூடியிருந்த இந்த கூட்டத்துல பெண் மதிப்பை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உணர்த்தினேன். உங்களுக்கு இது புதுசு இல்லை, தெரியாதில்லை, மறந்து இருக்கலாம். எந்தெந்த காலத்திலோ அந்தந்த காலத்துல ஒவ்வொரு பழக்கம் வந்தது பாருங்க, அதையே ஒட்டி இன்னைக்கும் வரும். ஆகையினால இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நான் எந்த அளவு ஒரு பிறரை மதிக்கணும், நன்றி செலுத்தணும் எடுத்தீங்கன்னா, முதல் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கணவன் மனைவி 2 பேரும் தான். அந்த நன்றி இங்க தெரிய வைக்கலன்னு சொன்னா வாழ்க்கையில எந்த அமைதியும் எந்த வெற்றியும் வர முடியாது. அதனால்தான் இந்த சிந்தனைக்கு பெண்களுடைய மதிப்பு, பெண்ணினத்தின் பெருமதிப்பு என்ற தலைப்பில் இன்னைக்கு சிந்திக்க இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு இப்ப நீங்க கேட்டுக்கிட்டீங்க, அது இல்லை. ராத்திரி தூங்க போனீங்கன்னா நல்லா தூக்கம் பிடிக்கிற வரைக்கும் இதுவே எண்ணம் தான் இருக்கும். நல்லது, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கட்டும். எதையோ எண்ணிட்டு இருந்த பதில் உங்களுக்கு தீர்மானமும் வரும். அவர் சொல்றதெல்லாம் சரிதான், எந்த இடத்துல தப்பு ஒண்ணும் இல்லை. உண்மை மறந்துட்டு இருக்கோம், அவங்க நினைவுபடுத்தினார், அவ்வளவுதான். நான் அட்வைஸ் பண்ணல, நினைவுபடுத்தின, அவ்வளவுதான். யாரையும் அட்வைஸ் பண்ணி தேர்ச்சி பெற செய்யவே முடியாது. அன்பர்களே,
சிந்தனையாளர்கள்லாம் கூடிய கூட்டத்துல இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்க உலகத்தையே திருத்தலாம். ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்தை இந்த ஒற்றுமையாக மதிப்பளித்து வாழக்கூடிய அளவுல கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உலகம்? அது எப்படி அவ்வளவுதான் மாற்ற முடியுமான்னு கேட்காதீங்க. ஒரு நாள் டெல்லியில நான் இந்த தவறு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 பேர் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்தாங்க. பார்லிமெண்ட்ல இருந்து வர்றாங்க எல்லாரும். பார்த்தேன். ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். சரின்னு உட்கார்ந்தாங்க. என்ன இவ்வளவு பெரிய படிப்பாளிகளும் பெரியவங்களும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். சுவாமிஜி, உங்களால ஒரு பெரிய திட்டம் உருவாகணும், அதுக்காக தான் உங்க அருளாட்சியை தர்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க சொல்லுங்க. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஒரு சதி திட்டம்னு ஒண்ணு இருந்தது. ஆண்கள் இறந்துட்டா அவங்களுடைய சிதையில பெண்ணையும் தள்ளிட்டு கொண்டு போட்டோம். அதுக்கு பேர் சதிதான். அது ஆண் பெண்ணுக்கு சதின்னு சொல்லுவாங்க. அந்த இது பெரிய சதி. அந்த மாதிரி சட்டம் நம்ம நாட்டுல எவ்வளோ காலம் இருந்தது. ஆண்கள் இறந்துட்டா அந்த சிதையில, அதாவது நெருப்பு வளர்க்குறாங்களே இல்லையா, அந்த ஆளுக்கு எரிக்கிறதுக்கு அந்த நல்ல எரியிற போது இந்த அவருடைய மனைவியை பற்றி உள்ள தள்ளிடுறது. என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா அவங்களால? இது நடந்தது நீண்ட காலம். அப்போ வெள்ளக்கார ஆட்சி, நமக்கு சுதந்திரம் இல்லை, நம்ம விட்டுட்டோம், அந்த சட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. இப்ப யாருக்கும் அந்த சட்டம் உதவலை. இப்ப நமக்கு சுதந்திரம் வந்துட்டு, அதனால அந்த சட்டத்தை புதுப்பிக்கணும் என்ற அளவுக்கு நாங்க எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓட்டு போட வேண்டியதான் இன்னைக்கு 8 மணிக்கு ராத்திரிக்கு அதை நிறைவேறிடும். அதன் பிறகு அந்த சதி திட்டம் நம்ம நாட்டுல நம்ம பழங்காலத்து கல்ச்சர் பராமரிப்பு வந்துடும். இந்த ஆள் சொன்னாரு, ஒரு ஆளு காமிச்சார், இந்த திட்டம் எல்லாம் சரி, ஒரு மகான் கிட்ட போய் ஒரு வாழ்த்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை வாங்கிட்டு வந்து இதை பாஸ் பண்ணுங்க, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இவரு. அவரை நாங்க மதிக்கிறோம், அதனால நாங்க வந்தோம்னாரு. நான் பேசாத இருந்தேன் கொஞ்ச நேரம். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்த்து ஒண்ணுத்தான் தேவை எங்களுக்கு, அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடுறோம் இன்னைக்கு. நான் ஒரு சிறு திருத்தம் கொடுக்குறேன், அந்த திருத்தத்தோட நீங்க எடுத்து போய் பாஸ் பண்ணிடுங்க. சொல்லுங்க எல்லாம் கத்துறாங்க. சொல்லுங்க. நான் சரி, ஆண்கள் இறந்துவிட்டா பெண்ணை அதே சிதையில தள்ளணுன்றீங்களா இல்லையா? பெண் இறந்து விட்டால் அவளுடைய சிதையில அவனுடைய கணவனை தள்ளிடணும்னுட்டு எழுதிட்டு வந்த. ஐயோ 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 என்ன கூச்சல் போடுறாருங்க எல்லாம். என்ன சுடுதான்னு கேட்டதால இப்பவே சுடுதா? அப்படி இருந்து கொஞ்ச நேரம் அதான் கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தானா அமைதியாகி அங்க வந்திருந்த ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, ஐயா நாம் நல்ல இடத்துல நல்ல உபதேசம் வாங்கிட்டோம். we got right answer for a right person. அதனால இப்ப போய் let us go and kill the bill, அந்த பில் அழிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. எல்லாம் எழுந்தாங்க, கும்பிட்டாங்க. நானும் கும்பிட போட்டேன், போனாங்க. அன்னைக்கு அந்த திட்டம் பாஸ் ஆனா
எத்தனை தாய்மார்களுடைய உடம்பு எரிஞ்சு போயிருக்கும் பாருங்க. சட்டம் போட்டுட்டா சட்டம் தான், அப்புறம் யார தடுக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாரும் தெளிவோட துணிந்து ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டா கட்டாயம் நடைமுறையில கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்துல நான் பல காலம் தூக்கு தண்டனை பற்றி ஆராய்ச்சி செய்துட்டு இருந்தேன். தூக்கு தண்டனை யாரு கொடுக்குறாங்க? கொலை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை. அது வேண்டாம், வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் இல்லையோ அன்னைக்கு எழுதி பார்த்தேன், ஒன்றும் வரல. அப்புறம் ஒரு கவி எழுதணும். கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, கொலை உண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால். ஒரு மூர்க்கன் கொலை செய்தான் முதல்ல, இப்ப பெரிய அறிவாளி அதே கொலை செய்யலாம். கொலை உண்டான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, கொலை உண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால். கொலைக்கு கொலை நீதி எனில் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கொலை செய்தான், அவனை கொண்டு போடுறதுதான் நீதி. அதான் நீதி சட்டம். கொலைக்கு கொலை நீதி எனில் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்றும் சொன்னால், கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன? கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்மம் தரவில்லையா? நீதி எங்கே? இதான் கேட்டு அந்த கவி எழுதி போட்டேன். அப்போ பக்தவத்சலம் சீஃப் மினிஸ்டர், அவர் வக்கீல், அதை எடுத்து பார்த்தாரு. எல்லாரையும் கூப்பிட்டாரு, மினிஸ்டர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே, நாம் தலைமையில இருக்கோம், இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட்டுள்ளாமா? நீதியை கேட்கிறாரே. எல்லாரும் ஆராய்ச்சி செய்தாங்க. நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவர் கேட்கறது நீதிதான், நீதியை தான் சொல்லணும்ட்டார். அப்போ நம்மால அந்த சட்டத்தை ஸ்கிராச் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்பிச்சாங்க. அவங்க லா கமிஷன் அமைச்சாங்க. அவங்களும் ஒரே அடியா சொல்லிட்டாங்க, இது நீங்க அந்த சட்டத்தை தான் மாத்தணுமே தவிர அவர் சொல்றது தவறுன்னு எடுக்கவே முடியாது. அதுக்கு அந்த நீதி நாம பதில் சொல்லித்தான். அப்ப சட்டம் போட்டாங்க, தூக்கு தண்டனை நாட்டில் போச்சு. அதே சமயத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரு காங்கிரஸ் டைம்னுட்டு ஆங்கிலத்துல பத்திரிகை போட்டிருக்காரு. அவர் இதே என்னுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல ஒரு பேஜ் விட்டார். அதாவது ஜெயிலு, அங்க ஒரு ஆளு நிக்குது, ஒரு தூக்கு கயிறு போட்டு காமிச்சிட்டார். This rope has taken millions of lives on the earth. Still, the crime is not reduced. Whether we have to retain it, அதாவது இந்த தூக்கு கயிறை கோடிக்கணக்கான மக்களை கொன்று போட்டு, ஆனா எதற்காக? கொலை செய்யற குற்றத்துக்காக. அந்த கொலை செய்யற குற்றம் குறைஞ்சுதான்னு பார்த்தா கொஞ்சம் கூட குறையல. அதனால இன்னும் இது நீடிக்க வேணுமா கேட்டு எழுதி, அப்புறம் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அவரு போட்டு உலகத்துல உள்ள எல்லா நாட்டு தலைவர்களுக்கு அனுப்பிச்சாரு, பெரிய பெரிய வக்கீல்களுக்கு அனுப்பிச்சாரு, நீதிபதிகளுக்கு அனுப்பிச்சாரு. எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஒவ்வொரு நாட்டிலையும் லா கமிஷன் அமைச்சாங்க. அமைச்சு வேற ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை, நீதிதான் கேட்டிருக்காங்க. நாம் அரசாங்கத்துல இருக்கவங்க நீதி சொல்லித்தான் ஆகணும். அப்போ 117 நாடுகள்ல தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் இருக்குது.
நம்ம நாட்டில் தான் ஒரு 4 வருஷம் 3 வருஷமா போச்சு. அதன் பிறகு ஏதோ ஒரு ஆட்சி மாறிச்சு. அப்போ என்ன, கொடுப்பதை கொடுத்தால் பெற வேண்டியதை பெறலாம்னுட்டு வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி செய்து நம்ம நாட்டில் மட்டும் மாத்திட்டாங்க. இப்போ தூக்குதானே நம்ம நாட்டில் இருக்குது. ஆனா நான் 117 நாடுகள்ல இல்லை. அதன் கீழே தான் இப்போ அந்த யுத்தம் நடக்குது ஈராக்கில். சதாம் ஹுசேன் ஒண்ணு, இந்த இன்னொருத்தன் ஒரு பின் லேடன், இவர்களெல்லாம் தூக்கு போட்டோன்னு நினைச்சாங்க. முடியாது. அந்தந்த நாட்டில் அது சட்டமே இல்லை. அது மாதிரி பலருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. எப்படி? சிந்தனையாளர்கள் பலர் கூடி ஒப்புக்கொண்டதுனால அந்தந்த இடத்துல உள்ள சட்டசபைகள்ல திருப்பி பேசி அதை ஒப்புக்கொள்ள செய்ததுனால மாறி போச்சு. அதே போல பெண்ணுரிமை சட்டம் கட்டாயம் வரணும். இன்னைக்கு வர வர அழகான பெண்களை காண்பிச்சே விளம்பரங்கள் எல்லாம் போடுற அளவுக்கு வந்துருக்குது. எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் மாறணும். அதற்கு சிந்தனையாளர்களெல்லாம் கூடி பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாதான் முடியும். அதற்கு நீங்கள் பலர் சேர்ந்து பல இடங்கள்ல ஒருத்தர் பேசும்போது இந்த கருத்தை அப்படி பரவிவிடணும். யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. அன்பர்களே, எல்லோருக்கும் இந்த கடமை இருக்குது, உரிமையும் இருக்கிறது. அந்த கடமையும் உரிமையும் நாம் பாதுகாக்கணும்னு சொன்னா பெண்ணுரிமை சட்டம் உலகத்துக்கு அவசியம். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஆராய்ச்சியும் முடிவும் தெளிவும் தேவை. நான் உங்களுக்கு தெரியாதல்ல, தெரிந்தே இருக்கிறீங்க, நான் தூண்டி விடுறேன், அவ்வளவுதான் செய்யறேன் என்று கூறி நீங்கள் அனைவரும் அடுத்தடுத்து பேசும்போது ஒவ்வொருவரும் ஒரு 10 பேருக்கு தெரிவிக்கலாம் இல்லையா? அப்படி இந்த கருத்து சமுதாயத்துல பரவனா கட்டாய சட்டமாகிவிடும். இந்த அசம்பிளியில இல்லைன்னாலும் அடுத்த அசம்பிளியில வரும் என்று கூறி நல்ல சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நாட்டை சீர்திருத்தி புதுமைப்படுத்தி நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.